கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தோடு கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேத வசனத்தை நம் தியானிக்கத்தக்கதாக கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு தருவாராக. ஆமென். குறிக்கப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு. கொஞ்ச காலம், குறிக்கப்பட்ட கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் எப்படியெல்லாம் மனுஷனை அவனுடைய ஜீவிதத்தை விட்டு வழுவி போக செய்து கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட முடியாமல் எப்படி அவனுடைய ஜீவிதத்தை நகர்த்தி விடலாம், பாதாளத்துக்காக கொண்டு போய் விடலாம் என்று சொல்லி பிரயாசப்படுகிறவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒன்றை கவனிங்கள். எபேசியர் புஸ்தகத்தை எழுதின அக்கியோன் சொல்லும் பொழுது பிசாசின் தந்திரங்களோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? எதிர்த்து நிற்க வேண்டுமா? அப்ப நம்ம அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்வோமேயானால், ஒரு எதிரி நமக்கு முன்னாடி நிற்கிறான் என்று சொன்னால், இல்லை ஒரு பகைஞன் நமக்கு முன்னாடி நிற்கிறான் என்று சொன்னால், அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டால் நாம் அவனை எப்படி வீழ்த்தலாம் என்று சொல்லி பிரயாசப்பட்டு அவனை வீழ்த்துறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அதே போல பிசாசானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கும்படியாய் நம்மோடு கூட நித்தமும் போராடுகிறவனாய் காணப்படுகிறான். மறைமுகமாகவும் நேரடியாகவும் போராடுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்போமேயானால், பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தர் வெற்றி சிறந்தவராய் மாறுவார். வேதத்திலே வாசிக்கும் போது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சர்ப்பம் பிசாசானவன் தந்திரம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்து போட்டான். அவனுடைய பேச்சு, அவன் பேசுகிற பேச்சில் மயங்கி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டவளாய் என்ன செய்யப்பட்டாள்? பழத்தை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். பிசாசு என்ன செய்கிறான்? தேவனுடைய மகிமையை இழக்க பண்ணுகிறான், தேவனுடைய கிருபையை இழக்க பண்ணுகிறான். அப்ப அவன் தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதிலே அவன் தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான்? தேவனுடைய கிருபையை விட்டு பிரிக்கிறதுல, தேவனுடைய இரக்கத்தை விட்டு பிரிக்கிறதுல, தேவனுடைய மகிமையை விட்டு பிரிக்கிறதுல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு ஜனங்களை பிரிக்கிறதுல மிகவும் தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கவனிங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று சொல்லி. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று எழுதுகிறார். அப்படியானால் அவன் என்ன தந்திரத்தை உருவாக்குகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், தெரியும் நமக்கு. வேதத்திலிருந்து நான் இதை இன்றைக்கு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை. தந்திரத்தால் ஏவாளை வஞ்சித்தது போல. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, தந்திரத்தால், பிசாசானவன் தந்திரத்தால் ஏவாளை வஞ்சித்ததை போல உங்களையும் என்னையும் வஞ்சிக்க அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால தான் துவக்கத்திலே சொன்னேன், பிரியமானவர்களே, நம்மை வஞ்சித்து போடும்படியாக அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. அப்ப பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டு. அதிலே அவன் தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்க்கும்படியாக பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். சரி,
அவனுடைய தந்திரங்கள் என்ன என்று வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உருவாக்கி தந்திரமாய் அவனை பிடித்து தன் பட்சத்தில் இருக்கும்படியாக மனுஷனை தன்னண்டையிலே கூட்டி சேர்க்கிறவனாய் இருக்கிறான். கவனிங்கள், மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களை அவன் கையில் எடுத்து இந்த 3 ஆயுதங்களையும் ஒரு விசுவாசியின் மேல், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் மேல் அவன் எறிகிறவனாய் இருக்கிறான். இதுல ஏதோ ஒரு காரியம் இந்த நம்மை வீழ்த்தி விடுகிறது. ஒன்று மாமிசத்தின் இச்சையாயிருக்கலாம், அல்லது கண்களின் இச்சையாயிருக்கலாம், அல்லது ஜீவனத்தின் பெருமையாயிருக்கலாம். இந்த 3 காரியங்களிலே ஏதோ ஒரு காரியம் நம்மை நெருங்கி வரும் பொழுது இதில் விழுந்து விடுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இல்ல அது என்ன வராது, அது என்ன நெருங்காது, நான் அதை தந்திரமா மாட்ட மாட்டேன். இல்ல, நோ, நிச்சயமா தைரியமா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த 3 காரியங்களும் ஒரு மனிதனை மிகவும் நெருக்கி கொண்டிருக்கிறது என்று வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். கவனிங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயதில் அவர் யோர்தான் நதியிலே சென்று ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் சிறு பிள்ளையிலே எடுக்கவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 30 வயதிலே யோர்தான் நதியிலே வந்து யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனிடத்தில் இருந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட பின்பு அவர் 40 நாட்கள் உபவாசிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பசி உண்டான உடனே, அந்த வேத பகுதிகளை நீங்கள் சற்று வாசிப்பீர்கள் என்னால் தெரியும், பசி உண்டான உடனே என்ன நடக்கிறது? பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பிசாசு என்னை தொடுவதில்லை, நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் ஆராதனைக்கு ஒழுங்கா போறேன், நான் காணிக்க ஒழுங்கா கொடுக்கிறேன். ஆனால் உன்னை கவனித்துக் கொள்ளுங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சோதிக்கும்படியாக பிசாசானவன் வந்து நின்றான். எப்படி தெரியுமா? மாமிசத்தின் இச்சை, கண்களின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை என்ற 3 கேள்விகளை எடுத்துக்கொண்டு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை நான் சற்று உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருக்கு பசி உண்டாயிற்று, இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது அவன் செய்த காரியம் என்ன? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் இப்பொழுது பசியாய் இருக்கிறீர், ஒன்று செய்யும், இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கவனிங்கள், உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சற்று கவனிப்பீர்களே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை இப்பொழுது அப்பமாகும்படி செய்யும். ஏன்? இயேசு இப்பொழுது பசியாய் இருக்கிறார். அப்படியானால் இந்த கல்லுகள் அப்பமாகிவிட்டால் அவருக்கு சாப்பிட முடியும், அவருடைய பசியை ஆற்ற முடியும். அதனால தான் அவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கல்லுகளை அப்பமாக்கும். முதல்ல தேவன் பேர்ல ஒரு சந்தேகத்தை கிளறி விடுகிறதை அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் ஒரு சந்தேகத்தை கிளறிவிட்டு சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும். பிரியமான தேவ பிள்ளைகளை,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். அப்பாலே போ சாத்தானே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படியானால் இந்த மாமிசத்தின் இச்சை என்கிற இந்த காரியத்தை எளிதாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் மாமிசத்தின் இச்சை என்ன? பசி. வயிற்றை நிரப்ப வேண்டும். 40 நாள் உபவாசம். இந்த 40 நாள் உபவாசம் முடியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பசி உருவாயிற்று. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு வேளை கூட உபவாசம் இருக்க அவர்களுக்கு முடியாது. என்ன சொல்வார்கள்? என்னுடைய சரீரத்தில் பலவீனம், நான் வியாதியாக இருக்கிறேன், என்னால் ஒரு நேரம் கூட உபவாசிக்க முடியாது. ஏன்னா என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் பலவீனமாக இருக்கிறேன். இயேசு 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இப்ப முதல் காரியமாக மாமிசத்தின் இச்சையை கொண்டு வந்து இப்ப என்ன செய்கிறான்? இயேசுவை சோதிக்கிறான். பிரியமானவர்களே, எளிதாய் வேத வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் நன்றாய் அந்த வேத பகுதியை நீங்கள் சற்று சிந்திப்பீர்களேனால், சாத்தான் வேத வசனத்தின் அடிப்படையிலே தான் இந்த கேள்விகளை அவன் முன்னிறுத்துகிறான். நீங்கள் உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? இந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் தான் தேவனாகிய கர்த்தர் ஆமென் பதில் சொல்லுகிறார். பிசாசு வேதத்தின் அடிப்படையில் இயேசுவை மாமிசத்தின் இச்சைகளுக்கு உட்படுத்தும்படியாய் பிரயாசப்படுகிறான். ஆனால் அதை ஜெயிக்கும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனத்தினாலேயே அவனை ஜெயித்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட பல சூழ்நிலைகளில் பிசாசானவன் மாமிசத்தின் இச்சைகளை கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தூண்டிவிட்டு நம்மை ஆமென் வேதனைப்படுத்த பார்க்கிறான். தானியேலை வேதத்திலே வாசிக்கிறோம். ராஜாவின் போஜனத்தினாலே தீட்டுப்படல் ஆகாது என்று சொல்லி தன்னை என்ன செய்து கொண்டான்? பொருத்தனை பண்ணி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் இவை இப்படிப்பட்ட காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் பிசாசானவன் மாமிச இச்சை என்கிற முதல் காரியத்தை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தான். ஆனால் இயேசுவோ தன் வசனத்தினாலே அது அவனை ஜெயித்தார். இரண்டாவதாக அவன் கொண்டு வந்த காரியத்தை பாருங்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது முதல் பகுதியிலே அவன் தோற்றுவிட்டான். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை எருசலேம் தேவாலயத்தினுடைய மேல உச்சத்தில் கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு இப்ப சொல்றான், நீ தேவனுடைய குமாரனேயானால் தாளை குதியும். நீர் தேவனுடைய குமாரனேயானால் நீர் தாள குதியும். ஏன்னா வசனம் சொல்லி இருக்கு, தேவ தூதர்கள் பாதம் கல்லில் இடராதபடி தேவனுடைய தூதர்களுமே கைகளில் ஏந்தி கொள்வார்கள் என்று சொல்லி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஜீவனுக்கு விரோதமாய் மேல இருந்து கீழே குதிச்சா என்ன ஆகும்? ஒரு மனிதன் உயரத்தில் இருந்து குதிக்கும் போது அவன் கைகால்கள் உடைக்கப்பட்டவனாய் அல்லது கழுத்தெலும்பு இடுப்பெலும்பு உடைக்கப்பட்டவனாய் மரித்து போவான். ஆனால் பிசாசு வேத வசனத்தை சுட்டிக்காட்டி சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன் தானே, உம்மை தாங்குகிறதற்காக உம்மை தப்புவிக்கிறதற்காக தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களே, நீ தாழ குதிக்குமே என்று சொல்லி சொல்லுகிறான். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே,
இந்த முறைமைகளைத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலையும் அவன் காமிக்கிறான். யூதாசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாசை அவன் ஏவினான். யூதாசை அவன் பிசாசு ஏவினான். அவன் என்ன செய்தான்? 30 வெள்ளிக்காசுக்காக கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். என்ன நடந்தது? அவன் நேர போய் தூக்கு போட்டு செத்தான். உன் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும். ஏன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அறிந்திருந்த யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். ஏன்? காரணம் என்ன? அவனுடைய ஜீவனை அற்பமாய் எண்ணி அவன் மாண்டு கொண்டு சேர்த்தான். ஆனால் ஒன்றை கவனிங்கள், பேதுரு அரண்மனையில் 3 முறை மறுதலித்தான். இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாதுன்னு 3 முறை மறுதலித்தான். ஆனால் அவன் மனமாறுதலை பெற்றுக் கொண்டான். மனம் கசந்து அழுதான். என்ன நடந்தது? தன் ஜீவனை காத்துக் கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, யூதாஸுக்கு நடந்தது என்ன? யூதாஸ் அவனுடைய வாழ்க்கையில மனமாறுதலுக்கு வரல. அவனுடைய வாழ்க்கையை திருப்பி அவன் கட்டி எழுப்பப்படுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவன் அதை பிரயோஜனப்படுத்தல. மனம் கசந்து அழல. அவன் செத்து போனான். பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒப்பரிகையில் இருந்து தாழ குதியும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தினாலே அவனை ஜெயித்தார். அவனுக்கு கொடுத்த காரியம் என்ன? உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி கர்த்தர் அவனுக்கு, இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொன்னார். இங்கே வேதத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவையே சந்தேகப்படும்படியான சந்தேகத்துக்காக அவன் தூண்டி விடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் எப்படியாவது இவர்களை நாசமாக்கிறோம், ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம்னு பிரயாசப்பட்டு ஜீவனத்தின் பெருமையினாலே ஜீவனுக்கு எதிராக அவன் எழும்பி நிற்கிறவனாய் காணப்படுகிறான். உங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் பிசாசு எந்த விதத்திலாவது பிரயாசப்பட்டு குடும்பங்களை, சபைகளை, ஊழியக்காரர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒன்றை கவனியுங்கள், இது உங்களுடைய எண்ணம் அல்ல. கர்த்தர் என்ன நினைக்கிறார்? நான் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், நான் ஜீவித்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு எப்ப அழிக்கலாம், இவன் ஜீவனை எப்ப கொல்லலாம், இவன் ஜீவனை எப்ப கொல்லலாம், இவன் ஜீவனை எப்ப எடுக்கலாம் என்று சொல்லி தான் பிரயாசப்படுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வசனத்தினாலே அவனை ஜெயிக்கிறவனாய் இருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அவனை ஜெயிக்க வேண்டாம். மாமிசத்தின் இச்சைகளை கொண்டு வருவான், ஜீவனுக்கு எதிராக அவன் பிரயாசப்படுவான். ஆனால் அவனை ஜெயிப்பீர்களே, நாம் தந்திரங்களை, இவைகள் அவனுடைய தந்திரங்களாக இருக்கிறது. ஜெயிக்க வேண்டும். மூன்றாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் கண்களின் ஈச்சையினாலே நம்மை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். மத்தேயு 4வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், இவன் ஒரு பெரிய மலையின் மேல கொண்டு இயேசுவை விட்டு அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், பார், இந்த உலகம் முழுவதும் என்னுடைய கரத்திலே தரப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டாம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பிசாசு சாட்சி கொடுக்கிறான், இந்த உலகம் முழுவதும் பார், இந்த உலகம் முழுவதும் என்னிடத்துல இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது, என்கிட்ட இருக்கிறது. வேதத்திலே நீங்கள் நன்றாய் வாசிப்பீர்களே ஆனால் இந்த உலகத்தையும் பூமியும் அதன் நிறைவையும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியும் அதன் நிறைவையும் கர்த்தர் யாரிடத்தில் கொடுத்தார்? பண்படுத்தவும், அதை பக்குவப்படுத்தவும், அதை ஆண்டு கொள்ளவும் ஆதாமும் ஏவாள் இடத்திலே கொடுத்தார் என்று ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்திலே, பழைய ஏற்பாட்டின் புத்தகம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளிடத்திலே தேவனாகிய கர்த்தர் பூமியை பண்படுத்தும்படியாக கொடுத்தார்.
மத்தேயு 4வது அதிகாரத்தில் பிசாசு சொல்லுகிறான், இந்த பூமியும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் தொழுது கொண்டால், இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். என்னது? கண்களின் இச்சை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் என்ன செய்கிறார்கள்? உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் பெருமைகளுக்காக, உலகத்துக்காக, உலகம் 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 உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களை விட மேன்மையா இருக்கணும், மற்றவங்களை விட மேன்மையா இருக்கணும். இது கண்களின் இச்சை. இந்த இச்சைகளை உருவாக்கி தேவனிடத்திலிருந்து ஜனங்களை பிரித்து விடுகிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை அவன் சோதித்த பொழுது இயேசு அவனுக்கு பதில் கொடுத்தார். வசனத்தினால் அவனை ஜெயித்தார். வேதம் சொல்கிறது, பிசாசு அவரை விட்டு ஓடி போனான். இயேசு கிறிஸ்துவையே பிசாசு சோதிக்க அவன் வருவானேனால் உங்களையும் என்னையும் சோதிக்க அவன் எம்மாத்திரம் என்பதை சிந்தித்து பாரு. நாம் எம்மாத்திரம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படியாவது மாமிச இச்சைகளை அனுப்பியோ, கண்களின் இச்சையை அனுப்பியோ, ஜீவனத்தின் பெருமையை அனுப்பியோ நம்மை வஞ்சிக்கும்படியாய், நம்மை வேதனைப்படுத்தும்படியாய் அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் நீங்களும் நானும் அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு அவனை எதிர்த்து நிற்போமேனால் வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, உண்மையின்றி விலகுவோமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். ஆம், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிசாசானவன் பல விதங்களில் போராடுகிறான். உங்க குடும்பத்தில இருந்து கூட போராடலாம், உங்க பிள்ளைகள் மூலமா போராடலாம், உங்கள் புருஷன் உங்கள் மனைவி மூலமாய் போராடலாம், உங்கள் சபையிலிருந்து போராடலாம். எந்த விதத்திலாவது உங்களிடத்திலே போராட அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவனுடைய பிரயாசங்களை, அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு அவைகளை ஜெயிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அனுகிரகம் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் தந்திரங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இவைகளோடு கூட ஆமென் கிறிஸ்துவின் அன்பிலே வளருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த நல்ல பொழுதுல ஆமென் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே ஆமென் அருமையான பிள்ளைகளை, அருமையான தேவ பிள்ளைகளை பிசாசானவன் நெருங்கி அவர்களை வீழ்த்தும்படியாய் பிரயாசப்படும் பொழுது அவனுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தாரும். உன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா தடைகளும் மாறட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட்.